வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய கிச்சனை நான் டெய்லி எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். இது நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்தது. எவ்வளோ எல்லாம் தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த இது துடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சனும் அடுப்பும் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. சாப்பாடு கொட்டி எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரிலாம் துடைக்காமல் அங்கங்கே பாத்திரமாக இருக்குது. இப்போ இதை துடைக்க போகிறோம். துடைக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வை துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எல்லார் வீட்லேயும் கம்பி நார் ஒன்று இருக்கும். அந்த நாரில் சோப்போ இல்லைன்னா லிக்விட் ஏதோ நம்ம யூஸ் பண்ணுறது தொட்டு நம்ம ஸ்டவ் மேலே நல்லா தேய்க்கணும். அந்த கரையெல்லாம் போகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சா போதும். என்னோடய கேஸ் ஸ்டவ்வில் இந்த ஸ்டீல் தட்டு எடுக்க முடியாது. அதையும் நான் அதிலே வச்சு தேய்ச்சிக்கிறேன் கம்பி நாரில். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்டவ் இருந்துச்சுன்னா அதை துடைக்காமல் அது கருப்பாக அப்படியே அந்த ஸ்டீல் தட்டு கருப்பாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த கம்பினார் வச்சு டெய்லி தொடச்சிட்டிங்கனாலே உங்கள் அடுப்பு எப்பயுமே புதுசு போல் இருக்கும். நல்லா கம்பினார் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது கிளாஸ் டாப்ன்றதுனால கம்பினார் வச்சு தேய்ச்சா கிராச்சஸ்லாம் ஆகாது. இதே ஸ்டீல் ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா சாதாரண நார் போட்டு தேய்ங்க. கம்பினார் முடியாத ஒரு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா அதுலலாம் கிராச்சஸ் ஆகிரும். நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது நல்லா ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா சோப் வச்சு தேய்ச்சிட்டேன். அடுத்து டைல்ஸ் எப்போயுமே நான் கழுவி வைக்கிறதுனால அங்கே எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. சும்மா தண்ணி வச்சு துடைச்சா போதும். இப்போ ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. நம்ம கைக்கு அடக்கமான துணியாக இருந்தால் நல்லது. அப்போ தான் நமக்கு கை வலிக்காது துடைக்கிறப்போ. அதை இப்போ டைல்ஸ்லாம் துடைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை துடைக்கிறதுக்கு முன்னாடி டைல்ஸை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு துடைக்காயிரும். இப்போ அடுப்பை இந்த தண்ணி ஈரத்துணியை தொட்டு புழிஞ்சிட்டு அடுப்பை ஒரு தடவை துடைச்சிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் துடைச்சிட்ருக்கேன். நல்லா துடைச்சிட்டு சோப்பு போகிற அளவுக்கு நல்லா தண்ணியில் முக்கி நல்லா துடைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டைம் தண்ணியில் முக்கிக்கிட்டு துணியை அலசிட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அடுப்பை நல்லா துடைக்கணும். இப்போ 2வது தடவை துடைக்கிறப்பையே நல்லா அழகாக இருக்குது, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்படி இதோட விட்டுறாமல் அடுத்து ஈரம் இல்லாமல் ஒரு துணி எடுத்து அதையும் ஒரு டைம் துடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி தான் வாங்கின அடுப்பு போல் பளபளன்னு இருக்கும் கேஸ் ஸ்டவ். அதே மாதிரி டெய்லியும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பை துடைச்சி நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் எப்பயுமே அழகாக இருக்கும். வெளியிலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா கூட, ஓ இவங்க கிச்சன் சின்னதாக இருந்தாலும் அழகாக வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். நமக்கு சமையல் பண்ண போகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே ஆசை இருக்கும். க்ளீனாக இருந்தால் நம்ம அடுப்பு சுத்தமாக இருந்தாலே நம்ம கிச்சன் சுத்தமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்போயுமே அடுப்பை க்ளீனாக வச்சுக்கோங்க. டெய்லி பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுங்க. அப்போ தான் வீடு நீட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பெல்லாம் துடைச்சி எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே உப்பு டப்பாலாம் துடைச்சி எடுத்து வைக்க போகிறேன். இந்த லாஸ்ட்டில் நான் உப்பு டப்பா வச்சுக்குவேன். அதனால் இப்போ துடைச்சி எடுத்து வைக்கிறேன். ஒன்று கல்லுப்பு, ஒன்று பவுட்ரு உப்பு, 2 உப்பு ஜாடியும் இங்கே வச்சுருக்கேன் ஒரு கார்னரில். இது எண்ணெய் டப்பா, அதையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுவும் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுறதுனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. சும்மா லைட்டாக துடைச்சா போதும். டெய்லி துடைக்கிறதுனால எனக்கு அப்பப்போ எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். எல்லாம் க்ளீனாக துடைச்சாச்சு. அடுத்து மிக்சியை துடைக்கலாம். மிக்சி லைட்டாக ஈர துணி போட்டு அதையும் ஒரு தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ஒரு துணி போட்டு துடைச்சா அதுவும் க்ளீன் ஆகிரும். துடைச்சாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து கிரைண்டரும் அதே போல் ஈர துணி வச்சு லைட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரம் இல்லாத துணி வச்சு ஒன்று துடைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீனாக துடைச்சாச்சு. அடுத்து பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்குது. இந்த பாத்திரத்தை மட்டும் அடுத்து கழுவிட்டு நீட்டாக அடுக்கி வச்சுட்டா கிச்சன் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்ச மாதிரி. இது போல் டெய்லி அடுப்பை சுத்தம் பண்ணுங்கள், கிச்சனையும் க்ளீன் பண்ணுங்கள், டைல்ஸையும் துடைச்சி விடுங்க. வாரத்தில் டெய்லி துடைக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக கிச்சன், கேஸ் ஸ்டவ், டைல்ஸ் எல்லாம் துடைச்சிட்டிங்கன்னா எப்பயுமே உங்கள் வீடு அழகாக நீட்டாக இருக்கும். டெய்லி பண்ணுங்கள். முடிஞ்ச வரை வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணுங்கள். இப்போது என்னோடய கிச்சன் நீட்டாக ஆயிடுச்சு. அடுத்து நான் பாத்திரம் கழுவி அடுக்கி வச்சா என்னோடய கிச்சன் வேலை முடிஞ்சுது.